வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து நீங்கள் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது எனக்கே ஒரு நாள் வந்து தேவைப்படும். பல்சர் 150 BS6ஓட லேட்டஸ்ட் சர்வீஸ் கேட்லாக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். இப்போ 2023 வந்த OBD2 மாடலுக்கு உண்டான கேட்லாக் வந்து பல்சர் 150ஓடது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் நம்ம நண்பர்கள் தரணும். ஏன்னா வந்து என்னதான் நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சாலும் ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம செல்லு வந்து ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்கு வந்து நம்ம என்ன ஒரே தீர்வு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லில் பத்திரமா தானே இருக்குது, எங்கே போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்ப செலவாகும், டைமும் ஆகும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைடெக் அண்ட் கூகுள் மீட்டோட மீடியா குரூப் மீடியா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டாக்ஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து பிடிஎஃப் ஃபைல்களுமே இதில் இருக்கும். இப்போ இது வந்து என்னோட ஹைடெக் அண்ட் கூகுள் மீட், சாரி என்னோடதுன்றதை விட உங்களோட வலைத்தளம் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா எனக்கு வந்து டைம் கிடைக்கும் போது நான் வந்து உள்ளே வர்றேன். உள்ளே வரும்போதும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். பார்த்தீங்கன்னா நிறைய பிடிஎஃப் ஃபைல், ஏகப்பட்ட பிடிஎஃப் ஃபைல், ஏகப்பட்ட கேட்லாக், டார்க் ஆப்பு எல்லாமே இருக்குது இதில். ஓகேங்களா? இது வந்து பத்திரமா வந்து இதிலே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பாருங்கள், எவ்வளோ போக போக வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்துடணும். வந்துட்டு எல்லாருக்குமே வந்து கூகுள் இந்த கூகுளில் வந்து இந்த டோட்டலாக எல்லா கூகுளும் வந்து தெரிகிற மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் நான் வந்து டிரைவ் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில செல்லில் டிஃபால்ட்டாக வந்து இந்த கூகுள்ன்றது இருக்கும். இதில் போயிட்டு டிரைவை போய் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு டிரைவ் தெரியல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிரைவுன்னு அடிச்சிங்கன்னா இந்த கூகுள் டிரைவ் வருது பார்த்தீங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சிம்பிளில் வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடியை கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களோ, கண்டிப்பாக ஒரு செல்லு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜிமெயில் ஐடி இல்லாமல் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெயிலில் வந்து இது வச்சுருக்கேன் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இந்த ஆட் அனதர் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி போட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கூகுள் டிரைவில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் நீங்கள் எப்படி சேவ் பண்ணி வச்சிங்கனாலும் ஓகே. ஏன்னா இதில் ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானில் போனீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே பஜாஜ்னு போட்டால் கூட போதும். பஜாஜ்னு போடலாம், இல்லைன்னா பஜாஜ் ஸ்பேர் பார்ட்ஸ், ஸ்பேர்ஸு கேட்லாக். ஓகேயா? கேட்லாக்னு போட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பஜாஜோட ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்லாக் இங்கே இருக்கு. ஓகேயா? உள்ள போயிருச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்லோடு பண்ணலாம். இப்போ இதில் இந்த அப்லோடு ஆப்ஷனில் போய் இப்படியும் பண்ணலாம். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்தது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இதில் வரும். இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா இப்படி ஒரு செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம், பேசினோ,
ஒவ்வொன்றையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். R15 ஓகேயா. இந்த மாதிரி வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன், போட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாமே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் டேட்டா செலவாகும். நம்ம எவ்வளவோ நம்ம வந்து டைம் செலவு பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அதுக்கெல்லாம் வந்து டைம் பணம் விரயம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி முக்கியமான ஃபைல்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஓகேயா. இப்போ இதை வந்து நம்ம வெளியில் போயிடலாம். அடுத்த மெத்தட் வந்து அதே மாதிரி ஹைடெக் அண்ட் கூகுள் மீட்டுக்கு போயிட்டு குரூப் மீடியா போயிட்டு டாக்ஸ் போயிட்டு இதை வந்து இப்படி ஒவ்வொரு ஃபைலாக வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்படி வந்து செலக்ட் பண்ண முடியல. ஓகேயா. இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல். இந்த என்சைக்ளோபீடியா அப்படின்றது பேர் வந்து என்சைக்ளோபீடியானா வந்து என்னடா அது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து பஜாஜோட தமிழ் வெர்ஷன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். ஒரு பஜாஜில் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உள்ள கூலண்ட்டு, உங்களுக்கு பேட்டரி செக் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் லைன் செக் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இதில் A to Z வந்து எல்லாமே இருக்கும். பஜாஜோட அனைத்து மாடலும் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பேஜின்னு பாருங்கள். பேஜே வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ அதனால தான் இந்த வார்னிங் சிம்பிள் காமிக்குது. இது வைரஸ்ன்னு நினச்சிட்டு பயந்துடாதீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு 263 பேஜ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா. கிளச்சு சுவிட்சு எல்லாமே, இக்னிஷன் சுவிட்ச் செக் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபைல்லாம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். தமிழ்லே இருக்குது, நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் இருக்குது. சப்போஸ் வேறு லாங்குவேஜில் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து அதையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன். இது வந்து நம்ம ஹைடெக் அண்ட் கூகுள் மீட் மெக்கானிக் நண்பர்களுக்காக நம்ம வந்து செய்கிறது. எனக்கு மட்டும் நான் வந்து நம்ம குரூப்புக்கு மட்டும் கிடையாது, எல்லா குரூப்பும் வந்து இதை பயன்படுத்திக்கலாம்ல. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து எல்லா வலைத்தளத்துக்கும் போகும். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து தமிழில் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர். அந்த தமிழில் கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த இது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து எப்படி நம்ம டிரைவில் சேவ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் மேலே வந்து ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. 1 2 3 4 மேலே நாலாவதுல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்ட் காப்பின்னு சொல்லியிருக்கும். இந்த சென்ட் காப்பியை செலக்ட் பண்ணி இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா டிரைவுக்கு போகணும். டிரைவில் போயிட்டீங்கன்னா இதில் வந்து டிவிஎஸ்ன்னு இருக்கு. இது வந்து பஜாஜுக்கு நம்ம வெளியே வரணும். வெளியில் வந்தீங்கன்னா பஜாஜ்ன்னு இருக்கும். பஜாஜில் போயிட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேயா. இதை இப்போ நீங்கள் வந்து எந்த மெயில் ஐடி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நான் rajashree@gmail.com வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்துட்டேன்னா இது வந்து அங்கே போய் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். இதுதான் இந்த கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே வச்சிருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா மெக்கானிக்காக நம்ம வந்து இதை கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கல, இதை கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எதை சேவ் பண்ணி வைக்க போகிறோம்னு தெரியல. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பாராட்டுகள் சொல்கிறத விட நீங்கள் வந்து இதை மற்றவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நிறைய மெக்கானிக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படுது. நிறைய பேர் வந்து டைம் கிடைக்கும். ஒரு சில நேரம் வந்து கடைகளில் வந்து வண்டிகள் இல்லாதப்ப உங்களுக்கு வந்து உட்காந்துட்டு நீங்கள் செல்லை வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா இதில் வந்து சார்ட் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப்பட் கிளியரன்ஸு, பஜாஜில் இருக்கக்கூடிய டேப்பட் கிளியரன்ஸ் வந்து எல்லா மாடலுக்கும் உண்டானது இருக்குது. ஓகேயா. விக்ராந்த்லேருந்து எல்லா வண்டிகளுக்கும் உண்டானது இருக்குது. அது மாதிரி 4 காயில் லெவல் இருக்கும், எல்லாமே இருக்கும் இதில். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டேப்பட் கிளியரன்ஸு, இந்த வாசர்லாம் வந்து சிலிண்டர் ஹெட்டில் இருக்கக்கூடிய வாசர்ஸு, இந்த கியரில் இருக்கக்கூடிய வாசர்ஸு எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஏன்னா இது வந்து
தேவைப்படுறவங்க வந்து பயன்படுத்தி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், போக போக போயிட்டே இருக்கு, புதையல் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தா இன்ஜின் ஆயிலோட லெவல் வந்து பஜாஜில் வந்து எல்லா மாடலுக்கும் எவ்வளோ, ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக சார்ட் போட்டு வச்சுருப்போம். நம்ம ஒவ்வொரு படமாக போட்டு நம்ம பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், எனக்கு தெரிந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி